அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃப்எம்பிய பத்தி ஒரு டீட்டெயிலா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்ஸு அப்புறம் இது மட்டும் இல்லாம, நீங்க சர்வே சம்பந்தமான அப்டேட் விட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பழைய மாரி நீங்க இந்த எஃப்எம்பி சர்வே சம்பந்தமான ஒவ்வொன்னையும் நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ போடுறோம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியது என்ன அப்டின்னா, எஃப்எம்பிய பத்தி ஒரு ஃபுல்லா என்னென்ன இருக்கோ எஃப்எம்பில. எஃப்எம்பினா என்ன? அந்த எஃப்எம்பில என்னென்ன இருக்கும்? அத பத்திய ஒரு ஃபுல் அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவுல. இப்ப நீங்க பார்க்குறது தான் எஃப்எம்பின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இது எஃப்எம்பி கிடையாது. இது எஃப்எம்எஸ், ஃபீல்டு மெஷர்மென்ட் ஸ்கெட்ச். ஆனா இது பேர் எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பல எஃப்எம்எஸ் கொண்டது தான் ஒரு எஃப்எம்பி. எஃப்எம்பின்னா என்ன அர்த்தம்னா, ஃபீல்டு மெஷர்மென்ட் புக், அதாவது புலப்பட புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புலப்பட புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, பல்வேறு எஃப்எம்எஸ் இருக்கும். ஃபீல்டு மெஷர்மென்ட் ஸ்கெட்ச் இருக்கும். இப்ப நீங்க பார்க்கிறது எஃப்எம்எஸ். எல்லாரும் பார்த்திருக்கீங்க. நீங்க வீடியோ பாருங்க, பல வீடியோ பாருங்க, ஷார்ட்ஸ் பாருங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்எம்பிம்பாங்க. இது எஃப்எம்பி கிடையாது. எஃப்எம்எஸ். ஓகேங்களா? எஃப்எம்பிங்கிறது ஒரு புக்கு. ஓகேங்களா? இந்த எஃப்எம்பில உள்ள இந்த ஒரு இது இருக்கு இல்லையா? சீட்டு எஃப்எம்எஸ். இந்த எஃப்எம்எஸ்ல என்ன இருக்கும் அப்டின்னா, மேல அதனுடைய மாவட்டம் பேர் இருக்கும். ஓகேங்களா? தஞ்சாவூர். அந்த வட்டம் இருக்கும். ஒரத்தநாடு. அந்த கிராமம் இருக்கு இல்லையா? அந்த ஒரத்தநாடுல இது என்ன கிராமம்? கிராம எண் 37. அது என்ன கிராமம்? புதூரு. புதூர்ல இது என்ன ஃபீல்ட் நம்பரு அப்டின்னா 12. அப்ப அந்த 12 ஃபீல்டுடைய ஏரியா இங்க மேல போட்டிருப்பாங்க. 3 ஹெக்டர் 34.50 ஏர்ஸ். இத பத்தி நாம அப்புறம் வீடியோவ பார்க்கலாம். ஸோ ஒரு எஃப்எம்எஸ்ல இந்த மேல உள்ள இது மிக முக்கியமா இருக்கும். அதனுடைய மாவட்டம், வட்டம், ஃபீல்ட் நம்பரு, ஏரியா, அந்த வில்லேஜ் நம்பரு, வில்லேஜ் நேம் கண்டிப்பா இருக்கும். இது அப்புறம் அந்த எஃப்எம்எஸ்க்குள்ள அந்த என்ன புலையன் இருக்கோ, அந்த ஃபீல்டு 12, அந்த 12 உடைய முழுமையான வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தினுடைய அளவுகள் இங்க இங்க போட்டிருப்பாங்க. இதான் இதான் அது பேரு. இது பேர் என்ன பேருன்னா, லேடர்ன்னு பேரு. லேடர். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எஃப்எம்பி என்ன அளவுல வரையப்பட்டது அப்டின்னு கீழ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 1 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டருக்கு அது ஈக்குவல் அப்டின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயில். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இந்த எஃப்எம்எஸ்ல இந்த எஃப்எம்எஸ்ங்கிறது ஒரு ஒரு ஃபீல்டுடைய வரைபடம். இந்த மாரி பல எஃப்எம்எஸ் கொண்டது தான் ஒரு எஃப்எம்பி. அப்ப எஃப்எம்பினா என்ன அப்டின்னா, ஒரு ஒரு கிராமத்துல உள்ள எல்லா சர்வே நம்பரையும் ஒவ்வொன்னா வரைஞ்சு, வரிசை எண்படி வைத்து, அத தச்சு பைண்டிங் பண்ணது பேரு தான் எஃப்எம்பி. ஓகேங்களா? ஒரு வில்லேஜ்ல உள்ள எல்லா சர்வே நம்பரையும் இண்டிவிஜுவலா தனித்தனியா வரைஞ்சு, அத வரிசை எண்படி ஆர்டரா வச்சு, தச்சு, பைண்டிங் பண்றது பேரு தான் எஃப்எம்பி. அந்த எஃப்எம்பி எங்க இருக்கும் அப்டின்னா, நம்மளுடைய விஓ ஆபீஸ்ல ஒரு காப்பி இருக்கும். அப்புறம் இன்னொரு காப்பி எங்க இருக்கும்னா, நம்மளுடைய வட்டாட்சியர் இருக்கு இல்லையா அலுவலகம். அங்க அவங்களுடைய கண்காணிப்புல ரெக்கார்ட் ரூம்ல ஒரு காப்பி இருக்கும். ஓகேங்களா? இதுதான். அப்ப இந்த எஃப்எம்பில உள்ள எஃப்எம்எஸ்ல என்ன இருக்கும் அப்டின்னா, அந்த ஃபீல்டுடைய வரைபடம் இருக்கும். அதனுடைய உட்பிரிவு இருக்கும். அந்த உட்பிரிவுகள்ல உள்ள விளக்கிகள் இருக்கும். அதுக்கு உண்டான அளவுகள், அந்த பக்கத்துடைய ஃபீல்ட் நம்பர் இருக்கும். அப்டின்னா என்ன சார் அப்டின்னா, இந்த எஃப்எம்எஸ்ல இந்த மாரி ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஃபீல்டு. ஓகேங்களா? இது ஃபீல்டு. இது இப்ப பார்க்குறீங்களா? இது என்னது? அந்த ஃபீல்ட் நம்பர் 12 உடைய வரைபடம் இருக்கும். இது இருக்கும். இந்த மாரி 1ஏன்னு போட்டிருக்காங்க இல்லையா? 1ஏ, 1பி1, 1பி2 போட்டிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் என்னன்னா, இந்த 12ல உள்ள உட்பிரிவு. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்னன்னா, சப்டிவிஷன் பேரு. சப்டிவிஷன். ஸோ இந்த 12ங்கிற ஒரு முழுமையான ஒரு புலத்துல என்ன பண்றாங்கன்னா, அத
இந்த ஒருத்தவங்க விப்பாங்க இல்லைங்களா? ஒருத்தவங்க முழுமையா விப்பாங்க, ஒருத்தங்க பாதி விப்பாங்க. அப்ப இந்த விக்கக்கூடிய பகுதி இந்த இந்த 1ஏங்கிறது ஒரு உட்பிரிவு. அப்ப இந்த 1ஏ உடைய ஓனர் வந்து வேறவரா இருப்பாரு. இப்ப 1B1 உடைய ஓனர் வேறவங்களா இருப்பாங்க. இந்த மாரி 1ஏ, 1B1, 1B2 அப்புறம் வந்து 5ஏ, 5பி, 5சி, 6, 4, 3பி, 3ஏ இது எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாம் ஒவ்வொரு உட்பிரிவு எண். சப்டிவிஷன் ஓகேங்களா? இதுக்கு உள்ள இந்த அளவுகளும் இருக்கும் பாருங்க. இது வந்து 1ஏங்கிறது இதான் பவுண்டரி. ஓகேங்களா? இந்த பவுண்டரியோடைய அளவும் இங்க குடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பவுண்டரிக்குள்ள ஏதாவது ஒரு விலக்கியல் என்னதுன்னா, டீட்டெயில்னு பேரு. இந்த மாரி கிணறு, இந்த மாரி பொது இல்ல, இந்த மாரி ஒரு ஒரு பாதை போகுது இல்லையா? இது வந்து வாய்க்கால். இந்த மாரி வாய்க்கால், இந்த மாரி கிணறு இருக்கிறது, மோட்டார் ரூமு, இந்த மாரி என்னென்ன இருக்கோ டீட்டெயிலு அதுவும் இருக்கும். அதோட சைடுல உள்ள புலையன்னு இருக்கும். இப்ப இது 12ங்களா? இங்க பாருங்க கீழ 10 இருக்கு பாருங்க. ஸோ 10ங்கிறது இந்த ஃபீல்டுக்கு சைடுல உள்ள புலையன். சைடுல 11 இருக்கும். கீழ 10 இருக்கும். இங்க 8 இருக்கும். அப்ப 8ங்கிறது சைடுல உள்ள புலையன். 8, 10, 11ங்கிறது சைடுல உள்ள இன்னொரு ஃபீல்டு. இந்த பக்கம் வந்து மேல உள்ளது 411ங்கிறது இங்கிட்டு உள்ள ஒரு ஃபீல்டு. அப்புறம் 371ங்கிறது இங்கிட்டு உள்ள ஒரு ஃபீல்டு. ஸோ சுத்தி என்ன வ ஃபீல்ட் நம்பர் இருக்குமோ அதுவும் இங்க போட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அளவுமே எப்படி இருக்கும்னா, வடக்கு நோக்கி அல்லது அ மேற்கு நோக்கி தான் இருக்கும். மேற்கு நோக்கி. இந்த பார்த்தீங்களா? 60 அங்க அங்க 50.2 50.8 இருக்குல்ல, அந்த மாரி மேல் நோக்கி இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? மேல் நோக்கி தான் இருக்கும். இந்த அளவு எப்படி இருக்கும்னா, ஒண்ணு வடக்கு நோக்கி எழுதியிருப்பாங்க, அல்லது மேற்கு நோக்கி எழுதியிருப்பாங்க. மேற்கு நோக்கி. இதான் இதான் ரூல்ஸ். 50.8 மேல் நோக்கி தான் இருக்கும் பாருங்களேன். 62.8 68.4 இந்த மாரி மேல் நோக்கி இருக்கும். இல்லாட்டி என்னன்னா, நம்ம ஈஸியா நம்ம படிக்கிற மாரி இருப்பாங்க மேற்கு நோக்கி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய டீட்டெயில். நம்மள அடுத்து பார்க்கணும் என்ன அப்டின்னா, எஃப் லைன்னு சொல்லுவாங்க. எஃப் லைன்னா இந்த ஃபீல்டுடைய பவுண்டரி இருக்கு இல்லையா? இந்த ஃபீல்டு பவுண்டரி எல்லாமே என்னன்னா, எஃப் லைன் பேரு. இதுக்கு பேர் என்ன பேருன்னா, ஃபீல்டு லைன் அப்டின்னு பேரு. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஜி லைன். ஜி லைன் என்ன அப்டின்னா, இந்த மாரி ஒரு கோடு போட்டு ஒரு 3 புள்ளி வச்சிருப்பாங்க. இந்தாங்களா இப்ப ஏ பாருங்க. ஏ டூ பி பாருங்க. ஒரு 3 டாட் இருக்கும். ஒரு கோடு இருக்கும். ஒரு 3 டாட் இருக்கும். ஒரு கோடு இருக்கும். இந்த ஏ டூ பிக்குள்ள லென்த் வந்து இங்க சென்டரா போட்டிருப்பாங்க. அப்ப இந்த ஏ டூ பி, பி டூ சி, சி டூ டி, டி டூ ஏ இந்த மாரி போது இல்லைங்களா? இந்த இந்த லைனுக்கு பேர் என்ன பேருன்னா, ஜி லைன் அப்டின்னு பேரு. அப்புட்ன்னா என்னன்னா, கெஸ் லைன் அல்லது ஜியாமெட்ரிக்கல் லைன் அர்த்தம். அதுன்னா 2 ஜங்ஷன்கள இணைக்கக்கூடிய அளவுள்ள ஒரு கற்பனை கோடு. 2 ஜங்ஷன இணைக்கக்கூடிய அளவுகள் கொண்ட ஒரு கற்பனை கோடு தான் இந்த ஜின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கணும்னா, சப்டிவிஷன் லைன். இந்த இருக்குல்ல இதெல்லாம் என்னது? சப்டிவிஷன் லைன். இந்த கோடு போகுங்களா, அது வந்து சப்டிவிஷன் லைன். இந்த கோடு எப்படி இருக்கணும் அப்டின்னா, இந்த ஃபீல்டு லைன் இருக்கு இல்லையா? அந்த அவுட்டர் பவுண்டரி. இந்த ஃபீல்ட் லைன விட லைட்டா இருக்கணும் இந்த கோடு. இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா? அப்ப அவுட்டர் பவுண்டரி வந்து ஃபீல்டு லைனு, எஃப் லைனு. ஜி லைன்ங்கிறது ஜியாமெட்ரிக்கல் லைனு, கெஸ் லைனு. உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ள கோடு வந்து சப்டிவிஷன் லைன். 3 லைன் ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா, ஃப்ரில் லைன் அப்படின்னு பேரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாரி வெளிய இருக்கு. இந்த மாரி கொஞ்சம் இது இருக்கா? இந்த மாரி நீட்டிக்கிட்டு இருக்குங்களா? இந்த மாரி. இது இந்த சி ஒரு கோடு இருக்கா? மேல் நோக்கி அது. இந்த பி, அதே மாரி டி, அதே மாரி இ, ஏ இதெல்லாம் என்ன பேருனா? இது பேருனா ஃப்ரில் லைன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சைடுல உள்ள ஃபீல்ட் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக வந்து அது வந்து இது வரையப்பட்ட கோடு. அப்ப இந்த ஏ, ஈக்கு கீழ என்ன இருக்கும்னா, புல எண் 10 இருக்கு. இந்த இ இந்த 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 லைன் இருக்கு இல்லையா? இ இந்த லைன்லயும், டி இந்த லைனுக்குள்ள ஃபீல்ட் நம்பர் 11 இருக்கு. இந்த டி லைனுக்கும், சிக்கும் நடுவுல 411 ஃபீல்ட் நம்பர் இருக்கு. இந்த சி லைனுக்கும், பி லைனுக்கும் நடுவுல 371 371வது ஃபீல்ட் இருக்கு. இந்த பி லைனுக்கும், ஏவுக்கும் இடையில ஃபீல்ட் நம்பர் 8 இருக்கு. அப்ப இந்த புல எண் 12 சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா,
371வது ஃபீல்டும், 411வது ஃபீல்டும், 11வது ஃபீல்டும், 10வது ஃபீல்டு, 8வது ஃபீல்டு இருக்கு. இந்த ஃபீல்டு எங்கெங்க அமைஞ்சிருக்குங்கிறத காட்டக்கூடியது தான் இந்த ஃபிரில் லைன். அதாவது இந்த லைன் ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா 10 மில்லிமீட்டர் இருக்கணும். இதுதான் 10 மில்லிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? இதான் என்னுடைய அளவு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வரைபடங்கள் வந்து எந்த அளவுல வரையப்பட்டிருக்குங்கிறத கீழ போட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்டின்னா, மொத்தம் வந்து ஒரு 4 விதமான ஸ்கேல் இருக்கு. அளவு இருக்கு. ஒண்ணு வந்து 1:5ன்னு சொல்லுவாங்க. 1:500, 1:1000, 1:2000, 1:5000 சொல்லுவாங்க. 5000 அப்படின்னு. இந்த 1:5000, 1:1000, 1:2000, 1 வந்து 5000 அப்படின்னா, 1 மில்லிமீட்டர் வந்து 500 மில்லிமீட்டருக்கு சமம். 1:1000 அப்படின்னா, 1 மில்லிமீட்டர் வந்து 1000 மில்லிமீட்டருக்கு சமம். 1:2000 அப்படின்னா, 1 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டருக்கு சமம். 1:5000 அப்படின்னா, 1 மில்லிமீட்டர் 5000 மில்லிமீட்டருக்கு சமம். ஓகேங்களா? இதுதான் வந்து இது. அப்ப இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, எல்லா வரைபடத்தையும் நம்ம என்ன ஸ்கேல்ல வரையணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, இப்ப இந்த வரைபடத்த பார்த்தீங்கன்னா, 1:2000ல போட்டிருக்காங்க. அப்ப 2000 இந்த படத்த ஏன் போட்டிருக்காங்க? இத வந்து நம்ம 1000ல போடலாம்ல. 1000ல போடலாம், 5000ல போடலாம், 100ல போடலாம். ஸோ ஒவ்வொரு வரைபடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கேல்ல போடணும். அப்ப எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்டின்னா, அது இந்த ஏரியா வச்சு முடிவு பண்ணுவாங்க. அப்ப ஏரியா பொறுத்து தான் ஒரு படத்த என்ன ஸ்கேல்ல போடணும் அப்டின்னு முடிவு பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 1 ஏர்ஸ்ல இருந்து 50 ஏர்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா, அத 1:500 அந்த ஸ்கேல்ல போடுவாங்க. அதாவது பரப்பளவு வந்து 1 ஏர்ஸ்ல இருந்து 50 ஏர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து 1:500 ஸ்கேல்ல போடுவாங்க. அதுவே 51 ஏர்ல இருந்து 2 ஹெக்டேர் வரைக்கும் அந்த ஏரியா இருந்துச்சு அப்டின்னா, அத 1000 ஸ்கேல்ல போடுவாங்க. 1:1000 ஸ்கேல்ல போடுவாங்க. அதுவே ஒரு ஃபீல்டு ஏரியா வந்து 2 ஹெக்டேர்ல இருந்து 8 ஹெக்டேர் வரைக்கும் இருந்துச்சு அப்டின்னா, அத 1:2000 ஸ்கேல்ல போடுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 8 ஹெக்டேருக்கு மேல இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து 1:5000 ஸ்கேல்ல போடுவாங்க. ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயில். அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஏரியா வந்து என்ன இருக்கு? ஹெக்டர் 3 ஹெக்டர் இருக்கு. இப்ப 3 ஹெக்டர் அப்டின்னா, நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, 2 ஹெக்டர் டூ 8 ஹெக்டர் வரைக்கும். 2 ஹெக்டர்ல இருந்து 8 ஹெக்டர் வரைக்கும் உள்ள வரைபடத்த பரப்பளவு உள்ள வரைபடத்த நீங்க 1:1000ல தான் போடணும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு, ஏரியா அதிகமாக, அதிகமாக என்ன ஆகும்னா, ஸ்கேல் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸ்கேல் அதிகமா என்ன ஆகும்னா, படம் குட்டியா போடுவாங்க. நம்ம வந்து வியூ பண்ற மாரி இருக்கும். ஏரியா அதிகமாக ஸ்கேல் வந்து அதிகமாகும். அப்ப ஸ்கேல் அதிகமா படம் என்ன ஆகும்னா, படம் வந்து குட்டியா தெரியும். நம்ம ஒரு பேஜ்ல நம்ம வியூ பண்ணிறலாம். ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். அப்ப இந்த நம்ம ஏரியாவ பார்க்கலாம். 3 மீட்டர் இருக்கா? அப்ப 2 டூ 8 இருந்தா, ஸ்கேல் வந்து 1:2000ல போடுவாங்க. ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கங்க. இதுதான் இதனுடைய இது. ஸோ, ஒரு எஃப்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டம், வட்டம், கிராமம், இந்த கிராமத்தோடைய பேரு, கிராம எண்ணு, அந்த ஃபீல்டு எண்ணு, அதனுடைய பரப்பளவு இருக்கும். இதுக்குள்ள இந்த வரைபடம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்னா, இந்த இது இருக்கும் அளவு. இந்த அளவு இருக்கும் லேடர். நம்ம இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் லேடர பத்தி. ஸோ, இப்ப நான் பார்க்கக்கூடியது இந்த எஃப்எம்எஸ் ஓகேங்களா? ஃபீல்டு மெஷர்மென்ட் ஸ்கெட்ச் ஞாபகம் வச்சுக்கங்க. இது எஃப்எம்பி கிடையாது. இது எஃப்எம்எஸ் தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஏ, இ, டி, சி, பி இது எல்லாமே என்னன்னா ஜங்ஷன்ல வரக்கூடியது. இந்த 2, 3, 4 இருக்கும் பாருங்க. இது பேர் என்ன பேருனா? இது பேரு ஆஃப்செட் பாயிண்ட்ன்னு பேரு. இது வந்து ஆஃப்செட் பாயிண்ட். ஆஃப்செட் நம்பர்ன்னு சொல்லுவோம். இந்த ஆஃப்செட் பாயிண்ட் என்ன செய்வாங்கன்னா, ரெட் இங்க்ல மார்க் பண்ணுவாங்க. ரெட் இங்க்ல ஓகேங்களா? ரெட் இங்க்ல மார்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பிளாக் இங்க்ல மார்க் பண்ணுவாங்க. இந்த உள்ள வரக்கூடிய அந்த 13, 10, 9 இந்த மாரி வரக்கூடிய எல்லாமே ஆஃப்செட் லைன் ஆஃப்செட் பாயிண்ட் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து
ரெட் இங்க்ல தான் மார்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய ஒரு டீட்டெயில். ஸோ இந்த எஃப்எம்எஸ் பார்த்தீங்க இது 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 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு காப்பி. எஃப்எம்பியோடைய ஒரு காப்பி தான் இது. அப்ப அதனால என்னன்னா, நமக்கு அந்த ரெட்டிங் நமக்கு ரெட் இங்க் வந்து நமக்கு பிளாக்ல தெரியுது. பிளாக்ல ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு எஃப்எம்எஸ் உடைய டீட்டெயில்டு ஹிஸ்டரி இதுதான். ஸோ லேடர் இருக்கணும். இங்கிட்டு இங்கிட்டு லேடர் இருக்கணும். இங்கிட்டு வந்து மேப் இருக்கணும். தென் அந்த மேப்புக்குள்ள என்ன இருக்கும்? சைடுல புல எண்கள் இருக்கும். இப்ப இந்த 371 ஃபீல்ட் இருக்கு இல்லைங்களா? அது எங்க இருக்கு அப்டின்னா, ஃபீல்ட் நம்பர் 12 உடைய சி சி உடைய ஜங்ஷனுக்கும், பி உடைய ஜங்ஷனுக்கும் இந்த கேப்ல தான் 371 இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி சொல்லக்கூடியது தான். அப்ப ஒரு எஃப்எம்எஸ்ங்கிறது ஒரு எஃப்எம்பில உள்ள ஒரு ஸ்கெட்ச், ஒரு ஃபீல்டு. இத நாம எஃப்எம்பின்னு சொல்லக்கூடாது. இது பேரு எஃப்எம்எஸ் ஃபீல்டு மெஷர்மென்ட் ஸ்கெட்ச். புல வரைபடம். இது பேரு. ஓகேங்களா? அப்ப இந்த எஃப்எம்எஸ்ல லைன் என்ன இருக்குன்னா, ஃபீல்ட் லைன் இருக்கு. ஃபீல்டு லைன்னா புல எல்லை. அடுத்து ஃப்ரில் லைன்னா ஒவ்வொரு ஃபீல்ட் நம்பரும் அதாவது இந்த ஃபீல்டோட சைடுல உள்ள பக்க புல எண் வந்து எங்க அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃப்ரில் லைன் இருக்கு. அப்புறம் ஜி லைன் இருக்கு. அப்புறம் உள்ள போடக்கூடிய இந்த உட்பிரிவு எல்லை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பல லைன்ஸ் இருக்கு. அப்புறம் மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, இந்த வரைபடத்தினுடைய அளவு. அப்ப ஏரியா அதிகமாக ஸ்கேல்னா உங்களுக்கு ஸ்கேலும் இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் போட்டிருக்கோம் இல்லையா? 1:, போட்டிருக்கோம் இல்லையா? 2000 2 ஹெக்டேர்ல இருந்து 8 ஹெக்டேர்க்குள்ள இருந்துச்சுன்னா, அது 1:2000. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்கு அப்டின்னா, இந்த அவுட்டர் பவுண்டரி இருக்கு இல்லைங்களா? இந்த அவுட்டர் பவுண்டரி வந்து ஒரு அதாவது ரொம்ப லேசா போட்டாங்க அப்டின்னா, அது வந்து 1:5000 ஸ்கேல்ல டிரா பண்ணது. அதுவே ஒரு 2 லைன இது மேலேயே போட்டா எப்படி டார்க்கா இருக்குமோ, அது வந்து என்ன அளவுல போட்டதுன்னா, 1:1000ல போட்டது. அதுவே இந்த அவுட்டர் பவுண்டரிய 3 லைன் சேர்த்து போட்டா எவ்வளவு பட்டையா இருக்குமோ, அந்த மாரி போட்டாங்க அப்படின்னா, அது வந்து 1:1000ல வரையப்பட்ட வரைபடம். அதுவே இந்த பவுண்டரி லைன ஒரு 4 கோடு சேர்த்து போட்டா எவ்வளவு திக்னெஸ்ஸா இருக்குமோ, அது வந்து 1:500ல வரையப்பட்ட வரைபடம். இதெல்லாம் ரூல்ஸு. புரிஞ்சுங்களா? அதாவது ஏரியா அதிகமாக அந்த வரையக்கூடிய ஸ்கேலும் அதிகமாகணும். ஸ்கேல் அதிகமாகும்போது, ஒரு வரைபடத்தினுடைய பவுண்டரிய பார்த்தோனே தெரிஞ்சு போகும். இந்த பவுண்டரி வந்து ரொம்ப திக்னெஸ் அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து 1:500ல டிரா பண்ணது. திக்னெஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்டின்னா, 1:1000ல வரையப்பட்டது. திக்னெஸ் வந்து 2 கோடு சேர்ந்த மாரி ஒரு ஒரு இது இருக்கு அப்டின்னா, அது 1:2000ல வரையப்பட்டது. திக்னெஸ் ரொம்ப மெல்லிசா லைட்டா இருக்கு அப்டின்னா, அது 1:5000ல வரையப்பட்டது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, எந்த அளவுல வரையப்பட்ட படமா இருந்தாலும், அவுட்டர் பவுண்டரிய உடைய வரைபடத்த லைன விட, இந்த ஃபீல் லைன் இருக்கு இல்லையா? ஃபீல்ட் லைன் அது வந்து எப்ப இருக்கும் உங்களுக்கு உள்ள போடக்கூடிய அந்த உட்பிரி லைன் வந்து எப்டின்னா மெல்லிசா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டீட்டெயில். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள இந்த எஃப்எம்ல எந்த ஒரு விளக்கியலுமே இல்ல. விளக்கியல் அப்டின்னா, அந்த வயல்ல அந்த 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 ஏதாவது உள்ள இருக்கும் இல்லையா? அந்த வீடு, இந்த மோட்டார் ரூமு, இந்த வாய்க்கால், இங்கேருந்து வாய்க்கால் இருக்கு. இந்த இது வாய்க்கால். அப்படியே இந்த மாரி உள்ள வந்து இப்டி போகுது. இந்த வாய்க்கால் இருக்கு. மோட்டார் ரூமு, வட்டக்கிணறு, சதுர கிணறு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? டீட்டெயில்டு. அத வந்து உள்ள வந்து இந்த மாரி போட்டிருப்பாங்க. ஸோ, அதுவும் உள்ள இருக்கும். ஸோ, இதுதான் அதனுடைய டீட்டெயில். நல்லா பாருங்க. ஸோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்வே பத்தி தெரிஞ்சுக்கிறணும், சர்வே பத்தி படிக்கக்கூடிய நம்ம சிவில் பசங்க, ஐடிஐ சர்வேயர், ஐடி டாக்குமெண்ட் சிவில், தென் நம்மளுடைய சர்வே எக்ஸாம் பண்றாங்க இல்லையா? அவங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நான் வந்து இந்த வேலைவாய்ப்பு, இந்த கோர்ட் அதிலேயே போயிட்டேன். பசங்க வந்து இப்ப வந்து சார் இந்த மாரி நீங்க அப்லோட் பண்ணுங்க. எஃப்எம்பிய பத்தி, எஃப்எம்பி அப்புறம் வந்து ஆப்பதிவேடு, சிட்டா, பட்டா ஒவ்வொன்னா அப்ளை பண்ணுங்க. அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னாங்க. கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க் யூ.